பின்வருவனவற்றை கூட்டல் அல்லது கழித்தலாக கூறுக. ஸோ சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்டுல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கூட்டல் அல்லது கழித்தலாக மாற்றணும். sin 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரி. இப்போ இது நமக்கு எந்த ஃபார்முலா படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin a இன்ட்டு காஸ் b ஈக்குவல் டு 1/2 sin a plus b plus sin a minus b. ஸோ இதை வந்து கூட்டல் அல்லது கழித்தல் எதுனால நமக்கு என்ன செய்யலாம் வரலாம். இப்போ இங்க நமக்கு a ஈக்குவல் டு 35 டிகிரி, b ஈக்குவல் டு 28 டிகிரி. sin 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரி ஈக்குவல் டு 1/2 sin ஃபார்முலால நமக்கு ஏக்கு பதிலா 35 டிகிரி பிளஸ் பிக்கு பதிலா 28 டிகிரி பிளஸ் sin equal to 1/2 sin. ஸோ இதை நம்ம பிளஸ் பண்ணோம்னா என்ன வரும், 63 டிகிரி பிளஸ் sin. இங்க நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும் 7 டிகிரி. இதுல வந்து நமக்கு ஆன்சர் எப்படி கிடைச்சிருக்கு, பிளஸ்ல கிடைச்சிருக்கு. நம்ம கூட்டல் அல்லது கழித்தல் இந்த ரெண்டு சிம்பிள்ல எதுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வரலாம். sin 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரியோட ஆன்சர் என்னது, 1/2 sin 63 டிகிரி பிளஸ் sin 7 டிகிரி. இந்த செகண்ட் சம்ல sin 4x இன்ட்டு காஸ் 2x. இதுவும் நமக்கு sin a இன்ட்டு காஸ் b ஃபார்முலா படி இருக்கு ஈக்குவல் டு, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோமா அதே ஃபார்முலா தான், 1/2 sin a plus b plus sin a minus b. இங்க a equal to 4x, b equal to 2x. sin 4x into cos 2x equal to 1/2 sin 4x plus 2x plus sin 4x minus 2x equal to 1/2 sin the plus பண்ணோம்னா 6x plus sin 2x. நம்ம செகண்ட் ஒன்று என்ன செய்யுது, கூட்டல்ல ஆன்சர் வந்திருக்கு. sin 4x into cos 2x. தேர்ட் ஒன்ல 2 sin 10 theta cos 2 theta. இப்போ இதை நம்ம இதை மட்டும் எடுத்து என்ன செய்ய போறோம், ஃபார்முலாவா மாற்ற போறோம். இது நமக்கு sin a இன்ட்டு காஸ் b. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சம்மும் இந்த ஒரே ஃபார்முலா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 1/2 sin a plus b plus sin a minus b. இங்க a equal to 10 theta, b equal to 2 theta. ஆனா நம்ம எடுத்து எழுதும்போது முன்னாடி இருக்கிற அந்த 2வை சேர்த்து எழுதணும். ஸோ ஏன்னா இது வந்து நமக்கு இன்டர்ல இருக்கு. cos 2 theta இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஃபார்முலாவை மாத்துறோம். ஸோ 2 இன்ட்டு 1/2 இந்த ஃபார்முலால போட்டோம்னா sin 10 theta plus 2 theta plus sin 10 theta minus 2 theta. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்போ sin 12 theta plus sin 8 theta. உங்க புக்ல ஆன்சர் வந்து முன்னாடி 1/2 போட்டிருப்பாங்க. ஸோ 1/2 நமக்கு வரக்கூடாது, வெறும் sin 12 theta plus sin 8 theta தான் ஆன்சர். 2 sin 10 theta into cos 2 theta ஓட ஆன்சர் sin 12 theta plus sin 8 theta.